நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ஓவர் ரிவ்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்க போறோம். இது ப்ராஜெக்ட் எக்ஸ்பிரஷன் வீடியோவை வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் ஸோ ரொம்ப நாளாவே நான் வீடியோ போடலை, லாங் வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி கம்பேக்னு ஒரு வீடியோ போட்ட மக்களே. ஸோ கம்பேக் வீடியோ போட்டு அதுக்கு ஒரு கம்பேக் வீடியோ எடுக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஓகே, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணேன். ஸோ ஓகேங்களா, கண்டென்ட் இல்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் இதை பற்றி பேசலாமே, ஏன்னா ஒரு அளவுக்கு டெவலப் ஆகும். ஸோ மற்றவங்ககிட்ட ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணும் போது கொஞ்சம் டெவலப் ஆகும். ஸோ அண்டு போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸோ இது பேர் வந்து ஸ்பீக் வித் ஸ்டீவ். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் பேசுறது மூலயமா, ஓகேங்களா, நீங்கள் ஜஸ்ட்டு அதுக்கிட்ட பேசலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணுறது மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவங்களோட நீங்கள் எது தப்பாக பேசுனீங்கன்னா அது கரெக்ட் பண்ணி ஏன் இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைனும் பண்ணிடும். ஓகேங்களா? ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் தமிழ்லையுமே லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டார்டிங் ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ அது என்ன பண்ணணும், டாக்கு, அப்புறம் கெட் கரெக்ஷன் அண்ட் டாக் ஃப்ளூயன்ட்லின்னு இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம ஹோம் பேஜ் இது. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்ட் இருக்கும், சேட் இருக்கும், அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும், ரோல் பிளே இருக்கும். ஓகேங்களா? ஒரு 4 விதமான வந்து நான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சேட்ல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? சேட்ல வந்து நீங்கள் 2 விதமாக இன்புட் கொடுக்கலாம். ஒன்று நீங்கள் பேசுறது தெரியுமா, நீங்கள் டைப் பண்ணலாம், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்லாம் பேசிக்கலாம். ஸோ பேசுனீங்கன்னா அது கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு சொல்லி அது பேசும். தென் தப்பாக இருந்துச்சுன்னா அது கரெக்ட் பண்ணி அப்புறம் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் ஏன் தப்பு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு அதுவும் பேசும். ஓகேங்களா? தென் அப்புறமேட்டு வாய்ஸாக நீங்கள் வந்து வாய்ஸ் ஆன் பண்ணி பேசுனீங்கன்னா எக்ஸ்பிளைனும் பண்ணிடுவோம். தப்பாக பேசுனீங்கன்னா ஏன் தப்பு, கரெக்டாக இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பேசுங்க, இதான் கரெக்டான வேர்டு, இதான் ஃபார்மேட்டு, இதான் அப்படின்ட்டு கரெக்டாக சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ அது மூலியமாக நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் இருக்குது. இதில் ஒரு 8 வகையான டெஸ்ட் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கேன், 8 விதமாக இருந்து. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் முடிக்கும்போது உங்களுக்கு சில பல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே ஸ்டோர் ஆயிரும் உங்கள் ஐடி கீழே. ஸோ நீங்கள் கூகுள் மூலியமாக லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டை முடிக்கிறது மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட்ஸ் ஏறும். ஸோ அது எல்லாமே ஸ்ட்ரீக் இருக்கும். டெய்லியும் சேட் பண்ணி ஸ்ட்ரீக்கும் இன்க்ரீஸ் ஆகும். தென் பாயிண்ட்ஸுமே நீங்கள் சேட் பண்ணுறதை பொறுத்து, டெஸ்ட்டில் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அதை பொறுத்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரோல் பிளே. இதில் ஏர்போர்ட் செக்இன்னு, ஜாப் இன்டர்வியூவு, அப்புறம் டாக் வித் க்ரஷ்ஷு. ஸோ ஓகேவா, உங்கள் க்ரஷ்ஷை ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷில் பேசி பேசி பிக்கப் லைன்லாம் சொல்லி அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பேசும்போது இங்கிலீஷ் தப்பாக இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிக்கும். தென் திரும்பி அது கொஸ்டின் ஆஸ்க் பண்ணும். இப்போ வந்து அது உங்கள் க்ரஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறீங்க, அது வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்குது, நீங்கள் உங்கள் பேர் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா பண்ணுவேன் அப்படின்னு அது கேட்கும். நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸும் ஏறும். தென் அச்சீவ்மெண்ட்ஸும் அன்லாக் ஆகும். ஓகே, கடைசியாக டேஷ்போர்ட் இருக்குது. டேஷ்போர்டில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன டெஸ்ட் முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்ட்ரீக் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே காட்டும். ஸோ எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே காட்டும். ஸோ இதுக்கப்புறம் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டு ஏதோ இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா சொல்லுங்கள். அது இல்லாமல் இது வந்து அவ்வளோ பெரிய, அதாவது சூப்பரான சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணது கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏஐ வச்சு நான் டெவலப் பண்ணதான், வைப் கோட் பண்ணதே பண்ணது தான். ஸோ நிறைய எரர்ஸ் இருக்கும். நீங்கள் ஈஸியாகவே ஏதோ பண்ணி ஹேக் கூட பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும், புதுசாக வரும், திரிசாக வரும். ஸோ ஓகேவா, அதனால தான் டிபி பேனர் எல்லாமே மாற்றிட்டேன். இதுக்கு மேலே எல்லாம் புதுசாக வரும், கண்டென்ட் சூப்பராக வரும். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தொட்டு ஆளில் போட்டுக்கோங்க.